15/1/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஆப்ஷன் மேஜிக்கல் ட்ரேடிங் சார்பாக அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பரீட்சைக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம நிஃப்டி சொல்லியிருந்தோம். ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓப்பன் ஆனோட்டி ஓப்பனுக்கு மேல ஒரு ஸ்பைக் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு எஸ்டர்டே ஹையை தொட்டுட்டு அங்கிருந்து ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து அங்கிருந்து கீழே இறங்கி ப்ரீவியஸ் க்ளோஸை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலு இங்கிருந்து ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட். லோ டு ஹை வந்து ஒரு 150 பாயிண்ட் பக்கம் இங்கிருந்து நம்மளுக்கு லோ டு ஹை வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம இந்த ட்ரேட் வந்து நம்ம எடுக்கல. இந்த நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் எடுக்கல. நம்ம சினாரியோல வந்து பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ்ல கிடைச்சிருந்தது. அதை நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் காலையிலேயே புக் பண்ணிட்டு நானும் வெளியே வந்துட்டு எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வந்துட்டாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஒரு மூவ்மெண்ட் நிஃப்டியில கிடைச்சது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதோட ஸ்ட்ரைக் 23,300 புட்டு. லோ வந்து ஓப்பன் வந்து 93. இங்க இருந்து ஒரு லோ போட்டு அங்கிருந்து ஹை. ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் பிஇபி. இந்த பிஇபிக்கு போயிட்டு இங்க இருந்து ரிஜெக்டடு. இந்த இடத்துக்கு மார்க்கெட் வர்றப்ப இவனும் இங்க இந்த ஸ்ட்ரைக் நிஃப்டி இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா R1ல ரிஜெக்ட் ஆயிருச்சு. அங்க இருந்து மார்க்கெட்டு ரிஜெக்ஷன் ஆகுது. இந்த இடத்துல எல்லாம் வரப்ப நம்ம பிஇபி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இந்த மூவ்மெண்ட் வந்து கால் ஆப்ஷன்ல பிடிச்சிருக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓப்பனுக்கு மேல இந்த ரெண்டு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரு ஃபேக் பிரேக் அவுட். எஸ்டர்டே ஹைக்கு மேல மார்க்கெட்டு நிக்க முடியல. அங்க இருந்து விக்கெட் அடிச்சுட்டு கீழே வந்துட்டு இங்க இருந்து லோ டு ஹை. இங்க இருந்து ஒரு 400 பாயிண்ட் பக்கம் அவங்க ஆவரேஜா லோ டு ஹை கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் நம்மளால பிடிக்க முடியுமா அப்படின்னா நம்ம பிபி வச்சு தாராளமா இந்த இடத்துல எல்லாம் போறப்ப பிடிச்சிருக்கலாம். நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான். ஆனா நம்ம ஓப்பனுக்கு கீழே இருந்தா மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருந்தோம். ஆனா கீழே வரல. இங்க இருந்து ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் மேலே கீழேயும் போயிட்டு நல்ல ஒரு மூவ்மெண்ட் லோ டு ஹைக்கும் ஹை டு லோக்கும் ஒரு 900 பாயிண்ட் இன்னைக்கு ஆவரேஜா ஒன் டே ரேஞ்ச் வந்து 900 பாயிண்ட் அப் டவுன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதோட ஸ்ட்ரைக்கு 49,300 புட்டு. இந்த 1015 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டு கேப் டவுன்ல கேப் அப்ல ஓப்பன் ஆகிட்டு இவன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பன் ஆகிட்டு இங்க இருந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல போயிட்டு இந்த பிபில போயிட்டு ரிஜெக்ட் ஆயிட்டான். அதே மாதிரி மார்க்கெட்டு இங்க இருந்து வந்து இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்ல நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகும். இவனும் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிட்டு இங்க இருந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர். மார்க்கெட்டு இங்க இருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு அங்க இருந்து எஸ்டர்டே ஹைல போய் ரிஜெக்ஷன் ஆயிட்டு அங்க இருந்து ஸ்லோ மூவ்மெண்டா கீழே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் புட் ஆப்ஷன் சைடு கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா இவனும் இந்த சைடு போயிட்டு இந்த இடத்துலலாம் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். இங்க இருந்து அப் ட்ரெண்டுக்கு இதான் லோயஸ்ட் லோ பதிவு பண்ணிட்டு இங்க இருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இந்த பிபிக்கு போயிட்டு அங்க இருந்து ரிஜெக்ட் ஆயிடும். இந்த பிபிலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. இந்த பிபி வந்து ரொம்ப ரொம்ப நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த கிரீன் கலர் இது ஒரு நல்ல பிஇபி. அந்த பிஇபிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணா ஒண்டின்னா அவனால மேல போக முடியும். இல்லை அப்படின்னா கீழே இருந்து மேல போறவனுக்கு அது ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ட் பாயிண்டா இருக்கும். அங்க இருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கண்டிப்பா செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இந்த இடத்துல எல்லாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சொல்லியிருந்தோம் ஓப்பனும் ஹையும் ஒன்னா இருக்கணும். அங்கிருந்து ஒரு 500 பாயிண்ட் ஒன் டே ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்க பாருங்க காலையில ஓப்பனும் ஹையும் எனக்கு ஒண்ணுதான். அங்கிருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஓப்பனும் ஹையும் அங்க இருக்கிறப்ப ஹை டூல வந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட் ரேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இங்க இருந்து ஒரு 390 to 385 பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட். நம்ம என்ன பண்ணோம், இது நம்ம கான்செப்ட்ல இருக்கிறதுனால கரெக்டா இந்த இடத்துல இந்த இடத்துல ஓப்பனுக்கு கீழே வந்தோட்டி எஸ்டர்டே ஹைக்கு கீழே வந்தோட்டி செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம பிபி கரெக்டா இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த கிரீன் கண்டில பையிங்
இந்த 2 கேண்டில்ல இந்த 771 டார்கெட்டை ரீச் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்மளோட ட்ரேட் முடிஞ்சது. இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு 100 பாயிண்ட்ங்கிறது சாலிட் இன்கம் நம்மளுக்கு. இதுல நல்ல ஒரு இன்கம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நானும் எடுத்திருந்தேன். இன்னைக்கு அதோட இந்த ட்ரேடோட முடிச்சுக்கிட்டாச்சு. இந்த இடத்துல எல்லாம் நம்ம ட்ரேடை முடிச்சுட்டு நம்ம சும்மா மார்க்கெட்டை வாட்ச் பண்ணோம் எந்த மாதிரி நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்ட்டு. நல்ல ஒரு ப்ராஃபிட். ஆனா நம்ம சினாரியில வரப்ப ஒண்டியும் மார்க்கெட்ல ப்ளே பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் வந்து நம்மளால ரெகுலரா எடுக்க முடியும். இந்த கான்செப்ட்ல வந்து கண்டிப்பா எல்லா நாளுமே சைடு வேவே போனாலுமே இந்த கான்செப்ட்ல வந்து நம்மளுக்கு பையருக்கும் சரி செல்லருக்கும் சரி செல்லருக்கு வந்து எந்த டைம்ல நம்மளுக்கு செல்லிங்ல வந்து ப்ராப்பர் சான்ஸ் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா பையருக்கு வந்து அந்த டைம் வந்தாதான் நம்மளுக்கு அவங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். அந்த நல்ல மூவ்மெண்ட் இருக்கணும், ஐபி அதிகமா இருக்கணும், அந்த மாதிரி சான்சஸ் இருந்தா ஒண்டியும் தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா இந்த கான்செப்ட்ல வந்து நம்மளுக்கு பையருக்கும் செல்லருக்கும் ரெகுலராகவே ஒரு ப்ராஃபிட் வந்து டீசென்டான ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த ஸ்ட்ராட்டஜி நான் விட்டு வெளியில போகல. அதனால இது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கு நம்ம கிட்ட. ஏதாச்சும் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஏதாச்சும் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த கிளாஸை பத்தி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா 9092292213 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் வேணும், உங்களுக்கு டவுட் வந்து கிளியர் ஆகணும் அப்படின்னா நீங்க கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம். இன்னைக்குள்ள திருக்குறள் பார்க்கலாம்.